நீங்க மத்தவங்களுக்கு ஏணிப்படி இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவங்க ஏறி முடிச்சதும் அந்த ஏணி எட்டி உதைக்கிறவங்களா இருந்தா அங்கதான் உங்க சைக்காலஜி வேலை செய்யணும். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த எறும்பு வீடியோ பாத்தீங்களா? ஒரு எறும்பு மத்த 2 எறும்புகளை தன் மேல ஏற்றி போக வழி விடுது. ஆனா கடைசியில அந்த 2 எறும்புகளும் மேல போனதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற அந்த எறும்புக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யாம போயிருது. இது வெறும் எறும்புக்கு மட்டும் நடக்கிறது இல்லைங்க. நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல இதுதான் நடக்குது. சைக்காலஜில இன்விசிபிள் ஹெல்பர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நாம மத்தவங்களுக்கு அவங்க கேட்காமலே உதவி செஞ்சுட்டே இருந்தா அவங்க மனசுல நம்மளோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். இவன் எப்படியும் உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அவங்களுக்கு வந்துடும். நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த உதவி உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். மத்தவங்க முன்னேற நீங்க ஏணியா இருக்கலாம். ஆனா அந்த ஏணியிலே நீங்க நிக்க கூடாது. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து மேலே ஏறி போகணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். இது ஏதோ சுயநல விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு தெளிவான சைக்காலஜி. நீங்க நல்லா இருந்தாதான் இன்னும் 10 பேருக்கு உதவி செய்ய முடியும். உங்க மேல ஏறி மத்தவங்க போறதுக்கு வழிவிடுறதை விட அவங்க கையை பிடிச்சு நீங்களும் மேல ஏறதுதான் புத்திசாலித்தனம். அதனால உதவி செய்யுங்க. ஆனா உங்களே நீங்களை தரம் தாழ்த்திக்கிட்டு உதவி செய்யாதீங்க. உங்க சுய மரியாதையை விட்டு கொடுத்துட்டு செய்யற எந்த உதவியும் உங்களுக்கு பெருமை சேர்க்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.